அண்மைச் செய்தி. கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணாக்கருக்கு தமிழக அரசு கல்வி கட்டணத்தை செலுத்தவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு அதிமுக ஆட்சியில் முழு தொகையும் முறையாக வழங்கப்பட்டது எனவும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் பயிலக்கூடிய ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கட்டணத்தை தற்போதைய அரசு முறையாக செலுத்தவில்லை என குற்றம் சாட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் விரைவாக தொடங்கிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். முதலீடு வாங்க வருகின்றேன் என்ற பயணத்தில் டென்னிஸ் வீரர் ஜோகோவிச்சை சந்தித்து ஆகாயத்தில் அதிசயம் என்று ட்வீட் போட்டதையெல்லாம் சாதனை லிஸ்டில் சேர்ப்பீர்களா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தை குறிப்பிட்டது முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு உங்கள் குடும்பத்தினர் ஆட்சி கூட்ட ஒரே காரணத்திற்காக கார் ரேஸ் நடத்தியதெல்லாம் இந்த ஆட்சியினுடைய சாதனையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு செல்வது கடந்த அதிமுக ஆட்சி என்றும், பாஸ்போர்ட்டே இல்லாமல் கோப்பையோடு வந்த நபருடன் போட்டோ ஷூட் எடுத்தவர்கள் இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் தான் என்றும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். விளையாட்டுத்துறை விளையாட்டு வீரர்களை ப்ரமோட் செய்ய வேண்டுமே தவிர துறையின் அமைச்சரை அல்ல என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாணவர்களின் கல்வித் தொகையை செலுத்த முடியாத ஒரு அரசு இருந்து என்ன பயன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்ததால் நிதி இல்லை என்று திமுக அரசு சொல்வதாக கல்வியாளர்கள் தெரிவிப்பதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? மாநில அரசு விடுவிக்க வேண்டிய நிதிதானே, அதை கொடுக்க முடியாமல் வழக்கம் போல் யார் மேலேயாவது பழி போட்டு தப்பிக்க முயல்வது இன்னும் எத்தனை காலத்திற்கு செய்வீர்கள் என்றும் கேட்டிருக்கிறார். இந்த திட்டம் மாணவர்கள் விண்ணப்பிக்க தேவையான நெட் சேவையையும் ஸ்டாலின் மாடல் அரசால் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர்கள், மாணவர்களை அப்ளை பண்ண விட்டாதானே ஃபீஸ் கொடுக்க வேண்டும் என்று யாராச்சும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார்களா முதலமைச்சர் அவர்களே என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். உடனடியாக கட்டாய கல்வி உரிமை திட்டத்தை முழுமையாக முறையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் ஏழை எளிய மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பில் இந்த அரசை வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.